அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இருபால் மெய்யன்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை ஒரு சிறிய தவத்தோடு துவங்குகின்றோம். இணைப்பில் இருக்கின்ற அன்பர்கள் அனைவரும் தவ நிலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆக்கினை. மகாசக்தி குண்டலினி ஆக்கினையில் மையம் கொள்ளட்டும். துரியம் மகாசக்தி குண்டலினி துரியத்தில் மையம் கொள்ளட்டும். வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் மனதில் அமைதி நிலவட்டும்.
நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மகரிஷி அவர்களுடைய ஒரு கவியை பற்றி சிந்திப்போம். இறைவா நான் எனை விடுத்து புனை மதித்தேல். இறைவா நான் எனை விடுத்து புனை மதித்தேல் மதித்தேல். எவரெவரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு நிறைவில்லை. என் அறிவோ நிலைக்கவில்லை. நேர் வழியோ புரியவில்லை. நேர் வழியோ புரியவில்லை. நினைந்து ஆழ்ந்தேன் நினைந்து ஆழ்ந்தேன். மறை பொருளாய் இயங்கும் எனதறிவை பற்றி. மறை பொருளாய் இயங்கும் எனதறிவை பற்றி நான் உணர்ந்தேன். அங்கு நீ நானாய் கண்டேன். நான் உணர்ந்தேன். அங்கு நீ நானாய் கண்டேன். உறைந்து விட்டேன் நான் உறைந்து விட்டேன். உன்னில் நான் உணர்ந்துணர்ந்து உலகு இதை உணர்ந்துய்ய தொண்டு ஏற்றேன். உலகு இதை உணர்ந்துய்ய தொண்டு ஏற்றேன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, மகரிஷி அவர்கள் நீ நானாய் கண்டேன் என்கின்ற தலைப்பிலே 28/7/1988 இந்த கவியை ஏற்றிருக்கின்றார்கள். ஞானக்களஞ்சியத்திலே 739வது பாடலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மகரிஷி அவர்கள் அந்த இறைவனுடைய அன்பு குரலாக அந்த இறைவனை தனக்கு உள்ளே உணர்வதற்காக தன்னை விடுத்து என்று சொல்லும் பொழுது மகரிஷி தான் தனது என்கின்ற இரண்டையும் விடுத்துவிட்டு இறைவனிடம் கொடுத்துவிட்டு ஆழ்ந்த தவநிலையில் செல்கின்றார். அப்படி செல்வதற்கு முன்னால் எவரெவரோ இறைவனை பற்றிய குறிப்புகளை சொல்லும் பொழுது அதெல்லாம் நிறைவு இல்லை. ஆனால் நேர்வழியோ புரியவில்லை என்று சொல்கின்றார் மகரிஷி அவர்கள். அந்த இடத்திலே எந்த ஒரு குறுக்கு வழியையும் மகரிஷி அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. குறுக்கு வழியும் செல்லவில்லை. நேர்வழியோ புரியவில்லை என்று சொல்லுகின்றார். நினைத்து ஆழ்ந்தேன். தவத்தில் இருக்கும் பொழுது மறைப்பொருளாக, அதாவது எந்த பிரம்மம் எனக்கு உள்ளாக அந்த அறிவாக விளங்கிக் கொண்டிருக்கின்றதே அதை நான் உணர்ந்தேன். எப்பொழுது அதை நான் உணர்ந்தேனோ அந்த இடத்திலே நீயே நானாய் கண்டேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் மற்றவர்களுக்கும் மகரிஷிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இதுதான். மற்ற உணர்ந்த மகான்கள் எல்லாம் உணர்ந்த நிலையிலே அதை ஒரு காவியமாக கொடுத்தார்கள். மகரிஷி அவர்கள் தான் உணர்ந்ததை காவியமாக கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உறைந்து விட்டேன் உன்னில் நான் உணர்ந்து உணர்ந்து என்று சொல்லிவிட்டு உலகு இதை உணர்ந்து உய்ய தலைவராக சொல்லவில்லை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த இறைவனை உணர்வதற்கு நான் ஒரு தொண்டை ஏற்கிறேன் என்று சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான குரு நமக்கு கிடைத்திருக்கின்றார். அவருக்கு இது போன்று அசரீரியாக அந்த இறைவனுடைய அன்பு குரலால் இப்பேற்பட்ட கவிகள் நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே அருட்பேராற்றலின் அன்பு குரல்
என்கின்ற தலைப்பிலே இன்று நம்மோடு இணைய இருப்பவர் முதுநிலை பேராசிரியர் VS இளமுருகன் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் மகரிஷியினுடைய ஒரு அணுக்கத் தொண்டர். ஐயா அவர்களுடைய பெற்றோர்கள் பேராசிரியர் சுப்பு ஐயா அவர்களும் பேராசிரியர் மரகதம் அம்மா அவர்களும் இருவரும் மகரிஷியோடு இணைந்து தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஓசூர், மேட்டூர் ஆகிய பகுதிகளில் மனவளக்கலையை பட்டி தொட்டி எங்கும் பரப்புவதற்கு சிறந்ததொரு குரு சேவை ஆற்றியவர்கள். குரு அவர்கள் தர்மபுரி வரும் பொழுது எல்லாம் இவர்களுடைய இல்லத்தில் தங்கிதான் உணவு அருந்துவது வழக்கம். அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய குடும்பம் ஐயா அவர்களுடைய குடும்பம். மேலும் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே மனவளக்கலையிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பானதொரு தொண்டு ஆற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக அர்ப்பணையில் தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு பெரிய குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். கல்வித்துறையில் பல்வேறு உயர் பொறுப்புகளை வகித்து சிறப்பானதொரு சேவையாற்றியவர். இப்பொழுது மனவளக்கலையிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். இப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி VS இளமுருகன் ஐயா அவர்களை அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்கின்ற தலைப்பிலே நமக்கெல்லாம் நல்லதொரு சிந்தனை வழங்குமாறு உங்களின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதுங்களா ஐயா? கிளியரா கேக்குது ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இவ்வுலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடி வணங்கி வாழ்த்தி நலம் காண்போம். என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். எனினும் இவ்விரு நிகழ்ச்சி மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே வைத்துச் செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏக வெளி என்று எண்ணத்தில் துறவு பூண்டேன். அன்னையை, தந்தையை, ஆசானை வணங்கி மகிழ்வோம். அன்புமிக்க மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களான உங்கள் அனைவரையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறை அருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பும் கருணையும் என் இரு கண்கள், ஒழுக்கம் என் உயிர், தொண்டு என் வாழ்வு. என்னை ஆட்படுத்தி தூய வினை பதிவுகளை கொடுத்து இயல்பாக சாதாரணமான வாழ்க்கையில்
அருட்தந்தையோடு உயிர் கலப்பு பெறச் செய்து குண்டலினி யோகம் என்கின்ற அகத்தவத்தை சிறு வயது முதற்கொண்டு கற்றுக்கொண்டு பயிற்சி செய்கின்ற பெரும் வாய்ப்பினை எனக்கு அருளிச் செய்த என் பெற்றோர்களை நான் நன்றியோடு வணங்குகின்றேன். இறை நிலையாக நின்று இறை வடிவாகவே வாழ்ந்து இறைத்தன்மையோடு தொட்டு உணர்த்தி இன்றளவிலும் காந்த கருமையத்தோடு இணைந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற குருநாதரை மனம் மொழி மெய்களினால் வணங்கி மகிழ்கின்றேன். அவருடைய பொற்கமல மலர் பாதங்களை நான் இறுகப் பற்றிக் கொண்டு உயர்ந்ததோர் பொருளாகிய அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்கின்ற அவரின் சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அகம் மகிழ்கின்றோம். கலைஞர்கள், அகத்தவச் சாதனையாளர்கள், ஒரு உயர்ந்த தெய்வீகத் தன்மையை அடைவதற்குரிய வாய்ப்பினை பெற்றவர்கள். அந்த பாக்கியத்தை நாம் மீண்டும் நினைவு கூர்ந்து அந்த மனவளக்கலை அகத்தவ சாதனையாளர்களாக இந்த தலைப்பினை சிந்திக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். காரணம், தவம், அதன் மூலமாக மனதின் அலைச்சுழல் குறைவு, அதன் மூலமாக நாம் உணர்கின்ற இறைநிலை உணர்வு, அதனால் நாம் பெறுகின்ற அருட்பேராற்றலின் அன்பு குரல், இந்த மூன்றுதான் இன்றைய சிந்தனையினுடைய ஒரு முக்கியமான கருப்பொருள். இதை நாம் ஒவ்வொரு முறையும் சிந்திக்க வேண்டும். அன்பு குரலின் அருட்தந்தையின் கவிகளை நாம் ஒவ்வொரு முறையும் மனதிற்குள்ளே அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய அடிப்படை கடமைகளை ஆற்றும் அந்த நேரம் தவிர்த்து மீதி எல்லா நேரங்களிலும் நாம் எப்பொழுதும் அகத்தவத்தில் ஆழ்ந்து நம்முடைய மன அலைச்சூழலின் விரைவை குறைத்து கொண்டே வந்து அதன் மூலமாக நாம் அந்த இறை நிலையை உணர்கின்ற, இறைநிலையோடு இணைகின்ற, இறைநிலையாகவே மாற்றம் பெறுகின்ற அந்த நொடிக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அருட்பேராற்றலின் அன்பு குரலை அருட்தந்தை அவர்கள் அறிமுகம் செய்யும் பொழுது, இது மிகவும் உன்னதமான ஒரு குரல். சப்தமே இல்லாமல், ஒளியே இல்லாமல் நான் அந்த குரலை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் எல்லோரும் வியக்கலாம். ஆனால் ஓசையில்லாத சொற்கள் மூலமும், ஒளியில்லாத காட்சிகள் மூலமும் தத்துவ உண்மைகளை நான் உணர முடிந்தது. அந்த விளக்கங்களைத்தான் நான் அருட்பேராற்றலின் அன்பு குரலாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று அருட்தந்தை அவர்கள் அருளிச் செய்திருக்கின்றார்கள். அது எப்படி? அதைத்தான் மகிழ்ச்சி அவர்கள், நாள்தோறும் நாம் மனதை உயிரிலே ஒடுக்கி அகத்தவத்தில் நம்மை நாம் ஆட்படுத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய மனம் அதனுடைய அலை விரைவை குறைத்து கொண்டே வருகின்றது. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அது 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் வரையிலும் சென்றாலும் நாம் தவம் செய்ய அது குறைந்து கொண்டே வருகிறது. அது 14, 10, 8, 6, 5 என்று அது குறைந்து கொண்டே வரும் பொழுது அந்த அலை விரைவின், அலை நீளத்தின் குறைவுக்கு தகுந்த மாதிரி
அந்த அலைச்சுழல் வேகத்தினுடைய அமைதி நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய விழிப்பு நிலை கூடிக்கொண்டே போகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவரின் வார்த்தைகளை நாம் அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதை அனுபவமாக பெற வேண்டும் என்று சொன்னால் நாமும் அந்த அகத்தவ சாதனையில் நாள்தோறும் ஈடுபட வேண்டும். சாமிஜி அவர்கள் இது ஏதோ ஒரு நாள் 2 நாளிலே கிடைத்தது அல்ல என்று சொல்கின்றார்கள். பல ஆண்டுகள் நான் அகத்தவத்தில் என்னை ஆட்படுத்திக் கொண்டிருந்தேன். சில நேரங்களில் ஒரு சில நிமிடங்கள் தான் என்னுடைய மன அலைச்சூழல் குறைவதை என்னாலே உணர முடிந்தது. சில நேரங்களில் நான் மனதை உயர்த்தி நான் இந்த அறிவை உணரக்கூடிய நிலையில் துரியாதீதம் என்கின்ற இறைநிலை தவத்தை இயற்றும் பொழுது அந்த விழிப்பு நிலையிலே மனம் அசைவற்ற நிலையில் இறைநிலையோடு ஒன்றி நிற்பதை நான் ஒரு சில நிமிடங்கள் தான் உணர்ந்தேன். சில நேரங்களில் 1 நிமிடம் 2 நிமிடம் என்று அந்த நிலையை நான் பெற்றேன். ஆனால் தொடர்ந்த அகத்தவ பயிற்சியின் மூலமாக இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாத பொழுது இதே நிலை வருவதும் அது பல நிமிடங்கள் நிற்பதும் உண்டாகும். நான் இதை உங்களிடத்திலே பணிவோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்புமிக்க மனவளக்கலை அன்பர்களே, அகத்தவ சாதனையாளர்களே, நாம் எல்லோரும் இந்த நிலையை அடைய வேண்டும். சாமிஜி சொல்கிறார்கள், இறை நிலையை அறிய வேண்டி சிந்தனை அடிக்கடி செய்வேன். அப்போது இறை நிலை, உயிர் நிலை இவற்றை விளக்கும் காட்சிகள் கிட்டும். சில சமயம் ஓசையே இல்லாத சொற்கள் மூலம் தத்துவ உண்மைகள் கிடைக்கும். இத்தகைய விளக்கங்களைத்தான் அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்ற தலைப்பு கொடுத்து விளக்கி இருக்கிறேன். ஓசையில்லாத சொல் விளக்கமும் ஒளியில்லாத காட்சிகளும் எவ்வாறு என்று சில அன்பர்கள் சிந்திக்கலாம். அருட்பெரும் ஜோதி ராமலிங்க வள்ளல் பெருமானார் எழுதியுள்ள சில செயல்களில் இறைவன் பணித்தான், இறைவனோடு உரையாடினேன் என்று எழுதியிருக்கிறார். அவற்றை படிக்கும் பொழுதெல்லாம் இது எவ்வாறு என்று எனக்கு சிந்தனை வினா எழுந்தது. எனக்கு இதே அனுபவம் கிடைத்த போதுதான் வள்ளல் பிரானின் அருளுரைகளை ஒத்து பார்த்து உண்மை உணர்ந்து தெளிவு பெற்றேன். அது ரொம்ப அழகாக மகரிஷி அவர்கள் அதை விளக்குகின்றார்கள். கடலில் நீரே அலையாக உயர்ந்து வீசிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அலைக்குள்ளும் நீர்தான் பொருள். அதன் அசைவு நிகழ்ச்சியே அலை. அப்படியே மனதிலே கற்பனை செய்து பார்ப்போம். பல கவிகள் நம்முடைய பேராசிரியர்கள் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அலை அலையாய் இயங்கும் மனதின் அடித்தளமே நிலை பொருள், அது தெய்வம். எப்படி இருக்கிறது? கடல் போல் ஒன்று. அவர் அற்புதமான உதாரணம் சொல்கிறார். அலை அலையாய் இயங்கும் மனதின் அடித்தளமே நிலை பொருள், அது தெய்வம். கடல் போன்று அலை போன்றதே மனம். அப்படி கடல் இருக்கிறது, அது இருப்பு நிலையாக. கடலிலே ஒரு அலை எழுகிறது, அதுதான் நம்முடைய மனமாக. நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்றோதிடும் நெடுவெளி உன் அறிவாகும் உனது அலையே மனம். இப்ப நீர் அசையாமல் இருக்கும் பொழுது அதை நாம் கடல் என்று சொல்கிறோம். அதுவே அசைந்து இயங்கும் பொழுது அதை நாம் அலை என்று சொல்கின்றோம். அந்த அலைக்குள்ளும் என்ன இருக்கிறது? நீர்தான் இருக்கிறது. அதே போல்தான் அருட்தந்தை சொல்கிறார்கள், நம்மிடத்திலே மெய்ப்பொருளான இருப்பு நிலை அறிவாக இருக்கிறது. அதுவே நமது கருமையத்தை இயக்க மையமாக கொண்ட ஜீவகாந்தத்தின் நிலை பொருள். அதில் இருந்து விரைவு கொண்டு எழுச்சி பெற்று வீசும்
காந்த அலைதான் மனம். ரொம்ப சாதாரணமாக நாம் அருட்தந்தையினுடைய ஒரு ஞானத்திலே பெற்ற விளக்கத்தின் வழியிலே நாம சர்வசாதாரணமாக இந்த வாக்கியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அறிவின் படர்க்கை நிலைதான் மனம் என்று சொல்கிறோம். இப்படி அதை நாம் அனுபவத்தில் தான் உணர வேண்டும். அதைத்தான் சுவாமிஜி அவர்கள் சொல்கிறார்கள், நமது மனதின் நிலை பொருள் அறிவு, இயக்க நிகழ்ச்சி மனம். நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டும். மனதின் நிலை பொருள் அறிவு, கடலை போல. இயக்க நிகழ்ச்சி மனம். இது எப்படி உணர்ந்து கொள்ளுதல்? நாம் புலன்வயப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கையில் இந்த மனம் எப்பொழுதும் புலன் உணர்விலேயே சிக்கிக்கொண்டு, எல்லை கட்டி கொண்டு, தேவை உணர்விலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த புலன்களை தாண்டி இந்த மனம் சிந்திக்க முடிவதில்லை. எனவே புலன் உணர்வுகளை கடந்து நம்முடைய மனதினுடைய அலை விரைவு குறைந்து, நம்முடைய மனம் உயிரிலே ஒடுங்கி, அது மேலும் ஆழ்ந்து, அது மேலும் ஒடுங்கி, அது விரிந்து துரியாதீதத்திலே இறைநிலையாக அது மாற்றம் பெறும் பொழுது, மனமே அறிவாக மாறும் பொழுது நாம் அந்த நிலையை அடைகிறோம். அதை இறை உணர்வு என்று சொல்கிறோம். அந்த இறை உணர்வை நாம் பெறுவதற்கு முதல் படி நம்முடைய மன அலைச்சுழல் குறைவு. இதுதான் நம்முடைய அருட்பேராற்றலின் அன்பு குரலை சிந்திப்பதில் முதல் கருப்பொருள். அந்த மன அலைச்சுழல் குறையணும். எப்படி குறையும்? அகத்தபத்தால் தான் குறையும். அப்ப அகத்தபத்தில் நம்முடைய மன அலைச்சுழலை நாம் குறைக்கும் பொழுது விருந்தி உணரும் ஆற்றலும் நுணுகி அறியும் திறமையும் அதிகரிக்கின்றது. மன அலை விரைவு குறையும் அளவுக்கு அறிவு இறைநிலை ஆற்றல் என்ற நிதியை அந்த அளவிலே அறிந்து கொள்கிறது. எல்லா மனிதரிடத்திலும் இப்பேராற்றல் இயல்பாக உள்ளது. பயிற்சியும் பழக்கமும் வெற்றியை தரும் பயனை எல்லோரும் அனுபவிக்கலாம். அருட்தந்தையின் அற்புதமான வரிகள். இந்த உண்மையை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் நாம் செய்ய வேண்டியது தவம், தவம், தவம். அந்த அகத்தவத்தில்தான் நாம் அந்த நிலையை அடைய முடியும். அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் அருட்பேராற்றலின் அன்பு குரலில் முதல் கவி. நம் எல்லோருக்கும் கவி தெரியும். இருந்தாலும் இந்த சிந்தனையிலே அந்த கவிகளிலே நாம் ஆழ்ந்து செல்வதற்காக ஒரு முறை உங்களோடு அந்த கவியை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன். அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. இகத்துணர்வில் புலன் ஐந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருவழியில் இணைந்து நிலை பெற்றேன். திகைப்பு இல்லை, நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவழியே தெய்வம் என்றும் அதன் மிகச் சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டமென்றும் உணர்ந்தேன். மேலும் தெய்வ தன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன் என்று சொல்கிறார். அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன். அன்பர்களே, நாம் எல்லோரும் நம்முடைய மனவளக்கலையை அங்கிருந்துதான் தொடங்கினோம். ஆகினையில் தொட்டு காட்டிய பிறகு ஆசானினுடைய பூவிரல் பட்ட பொழுது நாம் பெற்ற முதல் உணர்வு அந்த உயிர் உணர்வு. அந்த உயிரின் மீது நாம் மனதை வைத்து நாம் தவம் இயற்ற தொடங்கினோம். நாம் தொடங்கினோம். இன்று வரையிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு பேருக்கு அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு என்ற கேள்வி
நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவ சாதனையின் நிறைவிலும் நாம் அப்படிப்பட்ட அலைச்சுழல் குறைவினை உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் இன்று முதற்கொண்டு நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி மனம் உயிரில் நிலைக்க நிலைக்க மனம் அறிவாகின்ற தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மகரிஷி சொல்வதைப் போல அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து நாம் அறிவாக மாற முடியும். அப்படி அந்த உணர்வை பெற வேண்டுமானால் முதலில் நாம் புலன்களை கடந்து வர வேண்டும். அந்த புலன்களை கடந்து வருவதற்கு மகரிஷி அவர்கள் எப்படி பதிகிறது என்பதை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும். நாம் நம்முடைய உடலிலே ஒவ்வொரு செல்களிலும், ஒவ்வொரு புலன்களிலும், நம்முடைய ஜீவகாந்தத்திலும், நம்முடைய இயக்கத்திலும், நம்முடைய மூளையிலும், நம்முடைய கருமையத்திலும் அனைத்தும் பதிந்து கொண்டே இருக்கிறது. இந்த பதிவுகளை எல்லாம் தாண்டி நாம் வர வேண்டுமானால் நாம் நம்முடைய மனதினை எல்லையில்லா பெருவெளியிலே நாம் இணைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பதிவுகளை தாண்டி நாம் இறைநிலைக்கு செல்ல முடியும். நாம் இதுவரையில் நம்முடைய உடலில், புலன்களில், கருமையத்தில் பதித்து வைத்திருக்கின்ற பதிவுகள் எல்லாம் நம்மை கீழ்நோக்கி பூக்கவர்ச்சியில் இழுத்து கொண்டேதான் இருக்கும். அது இயல்பு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் உயர்நிலைக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்வதற்கு எப்பொழுதும் எல்லையில்லா பெருவெளியிலே இணைந்து நிலை பெறக்கூடிய ஒரு முயற்சியை, பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி நாம் மேற்கொண்டால் சுவாமி சொல்கிறார்கள், இந்த ஜீவகாந்த கருமையம் நம் எல்லோருக்கும் தெரிந்தது. பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். இந்த மூன்றும் இணைந்திருக்கக்கூடிய மூலாதாரம் என்கின்ற கருமையத்தில் அனைத்தும் பதிந்திருக்கின்றது. அதுதான் மனிதனுடைய பெருநிதி. மனிதனுடைய செயலாலும் மனதாலும் பெரும் தன்மைகள் அனைத்தும் சுருக்கி அங்கே இருப்பாக இருந்து ஒரு மனிதனுடைய அறிவாட்சித்தனமாக அமைகின்றது. நம் எல்லோருக்கும் தெரியும். கருத்தொடராக நாம் பெற்றிருக்கின்ற எண்ணிலடங்காத தலைமுறைகளிலே நாம் பெற்ற அனைத்தையும் இந்த கருமையம் பதித்து வைத்திருக்கின்றது. அதுதான் நம்முடைய அறிவாட்சித்தரமாகவும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மனித வாழ்வின் பெருநிதியை, கருமையத்தை தூய்மையானதாகவும், வலுவுடையதாகவும், அமைதியும் இன்பம் பெருக்கும் திறன் உடையதாகவும் தரத்தக்க கலையே அகத்தவம் என்கின்றார் அருட்தந்தை அவர்கள். நாம் எப்படி அதை பெற முடியும்? நாம் அந்த கவிகளை நாம் மீண்டும் சிந்திப்போம். சுவாமி சொல்கிறார்கள், முறையாகவும் விடாமுயற்சியோடும் பல ஆண்டுகள் அகத்தவம் பயின்று வந்தேன். மன அலை விரைவு குறைந்து இறைநிலையாகிய இருப்பு நிலையில் அசையாமல் இருக்கும் பேரு சிறுக சிறுக கிட்டியது. இதான் முக்கியம். எடுத்த உடனே நமக்கு எல்லாம் அமைந்திடாது. முறையாகவும் விடாமுயற்சியோடும் பல ஆண்டுகள் அகத்தவம் பயின்று வந்தேன். மன அலை விரைவு குறைந்து இறைநிலையாகிய இருப்பு நிலையில் அசையாமல் இருக்கும் பேரு சிறுக சிறுக கிட்டியது என்று சொல்கிறார். அப்படி குருநாதர் அவர் காட்டிய வழியில் நாமும் தொடர்ந்து பல ஆண்டுகள் தவம் இயற்றி நம்முடைய கருமையத்தை தூய்மை செய்து கொண்டே வர வர நமக்கும் அந்த பேரு கிட்டும். அதை மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், இப்பேறு தவத்தால் அன்றி யார் தருவர், யார் பெறுவர் என்று சொல்லுவார்கள். எனவே அந்த பேற்றினை நாம் அகத்தவத்தின் மூலம்தான் பெற முடியும். நாம் இன்று முதற்கொண்டு பெறுவோம். அப்படி பெறும் பொழுது நம்முடைய ஆன்மாவில் நாம் அடையக்கூடிய தூய்மை, நம்முடைய எண்ணத்திலே ஏற்படக்கூடிய உயர்வு, இறைநிலையோடு நாம் நம்மை இணைத்துக் கொள்வது மூலமாக நாம் பெறக்கூடிய ஒரு விழிப்புதலை அது என்ன செய்கிறது? நம்மிடத்திலே அந்த இறைநிலையோடு நாம் ஒன்றி கலக்கின்ற வாய்ப்பினை கொடுக்கிறது. அப்படி ஒன்றி கலக்கும் பொழுது மனம் திகைப்படைவதில்லை.
அது இயல்பாக ஏற்றுக்கொள்கிறது. அதனால் சுவாமிஜி அவர்கள் திகைப்பு இல்லை, நான் எப்பொழுது எல்லையில்லா பெருவெளியிலே இணைந்து நிலை பெற்றேனோ அதன் மூலமாக திகைப்பு இல்லை. நான் அதுவாய், அது நானாய் பெற்ற தெளிவில். அப்ப மனதை கொண்டு புலன்களின் வழியில் உடல் வரையிலும் எல்லை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் உடலை தாண்டி, நான் மனதை தாண்டி, மனதை இறைநிலைக்கு உயர்த்தி, மனதை நான் அறிவாக மாற்றி இறைநிலையோடு ஒன்றும் பொழுது நான் அதுவாகவும் அது நானாகவும் என்னாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதைத்தான் மகரிஷி அவர்கள் தெளிவு என்று சொல்கிறார்கள். இந்த தெளிவு வந்தால் சுவாமி சொல்கிறார்கள், அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம் என்று நாம் சொல்ல முடியும் என்று சொல்கிறார்கள். அப்படி பெற்ற அந்த தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்றும் அதன் மிகச் சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டம் என்றும் உணர்ந்தேன். அப்படி உணரும் பொழுது தெய்வத்தின் அன்பு குரலை கேட்டு நான் மகிழ்கின்றேன் என்று சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது நான் அவனாகவும் அவன் நானாகவும் இருப்பதை விளங்கிக் கொள்ளும் பொழுது நான் 2 கைகளையும் இயல்பாகவே குவித்து வணங்குகின்றேன். ஓ, என் அறிவாக விளங்கும் பெரும் பொருளே, பேரறிவே என்று நான் வணங்குகின்றேன். இதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய அறிவை நாம் விரித்துக் கொண்டால் அவனே நானாக இருப்பதை அருட்தந்தையின் அருட்பேராற்றலின் அன்பு குரலின் 2வது கவி, பரவெளியாய் பரந்து விரிந்துள்ள பெரும் பொருளே, பற்றற்ற தெய்வம் என்று பற்றினேன் உணர்ந்தேன். சிரம் அமர்ந்து மன அலையை சீரமைத்த பேற்றால் சிறப்புடைய பேரண்ட சீரியக்கம் கண்டேன். நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அருட்தந்தை அவர்கள் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முள்ளே மிகப்பெரிய தூண்டுதலையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் உண்டாக்கும். எனவே நாம் ஒவ்வொரு முறையும் அருட்தந்தையின் கவிகளை படிக்கும் பொழுதெல்லாம் அதனுள்ளே ஆழ்ந்து செல்ல வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், அதை வாழ்க்கையின் விளக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சிரமமர்ந்து மன அலையை சீரமைத்த பேற்றால் சிறப்புடைய பேரண்ட சீரியக்கம் கண்டேன். நரன் என்ற சிற்றல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூர்தலறம் நல்லியல்பு அறிந்தேன். கரம் குவித்தேன் நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று கடங்கமின்றி நீ நானாய் விளங்கும் பேரறிவில். பரவெளியாய் பறந்து விரிந்துள்ள பெரும் பொருள் அதுவே பரம்பொருள். அந்த பரம்பொருள் எப்படிப்பட்டது? பற்றற்றது. பற்றுக பற்று அற்றான் பற்றினை, பற்றுக அப்பற்றை பற்று விடற்கு என்கின்ற வள்ளுவனின் வாக்கை நாம் இங்கே நினைவு கூறலாம். இதைத்தான் சுவாமிஜி அவர்கள் பற்றற்ற தெய்வம் என்று, எதை? பரவெளியாய் பறந்து விரிந்துள்ள பரம்பொருளை பற்றற்ற தெய்வம் என்று பற்றினேன். நாமும் இப்படித்தான் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொண்டால் உணர்ந்தேன், நம்மாலே உணர முடியும். எப்படி உணர முடியும்? எப்பொழுது உணர முடியும்? சிரம் அமர்ந்து மன அலையை சீரமைத்த பெற்றால். இப்ப நாம் நம்முடைய மனதை புருவ மத்தியிலும் தலை உச்சியிலும் நாம் ஆழ்ந்து ஒடுங்கி தவம் ஏற்றும் பொழுது அந்த சிரம் அமர்ந்து மன அலையை சீரமைத்த பேற்றால் நாம் பரவெளியாய் பறந்து விரிந்துள்ள பெரும் பொருளை பற்றற்ற தெய்வம் என்று நாம் பற்றி உணர முடியும். அது மட்டுமல்ல, சிறப்புடைய பேரண்ட சீரியக்கத்தை நாம் காண முடியும். நரன் என்ற சிற்றல்லை நான் கடந்த போது, வெறும் நரன்
என்கின்ற அளவில் எல்லை கட்டி கொண்டிருந்த என்னுடைய மனதினை இந்த நரன் என்கின்ற எண்ணத்தை தாண்டி நான் விரித்து கொண்டே போகிறேன். அப்படி விரித்த பொழுது நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூர்தலறம் நல்லியல்பு அறிந்தேன். இந்த கூர்தலறம் மிகவும் உன்னதமான வார்த்தை. நான் நீயாய் நாம் உணர்தல் அது மிகவும் அற்புதமான ஒரு உணர்வு. அதை நாம் எல்லோரும் தவம் செய்து நாம் அனுபவித்துத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி நான் நரன் என்ற சிற்றெல்லையை கடந்து நான் நீயாய் கூர்தலறம் நல்லியல்பை உணர்ந்த போது நான் என்னுடைய கைகள் தானாக குவிகிறது, கரம் குவித்தேன். ஏன் கரம் குவித்தேன்? இது என்கின்ற எல்லையில் நான் எல்லை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். உன்னை பற்றிய உயர்வும் உன்னை பற்றிய மதிப்பும் தெய்வத்தன்மையும் பற்றற்ற பரவெளியாக இருக்கின்ற உன்னை பற்றிய அறிவும் எனக்கு தெரியாமல் இருந்தது. தெரிந்த பொழுது உன்னுடைய உயர்வு எனக்கு புரிந்த பொழுது உன்னுடைய பேருண்மை எனக்கு புலப்பட்ட பொழுது என்னுடைய கரம் தானாக குவிகிறது, கரம் குவித்தேன். நீயே நான், எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருளே, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறை ஆற்றலே, பரவெளியாய் பறந்துள்ள பரம்பொருளே, பற்றற்ற தெய்வமே, நீயே நானாக இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்படி எனக்கு உணர்த்திய உன்னை நான் கரம் குவித்து வணங்குகின்றேன். நீயே நான், இரண்டும் ஒன்றே என்று எப்பொழுது எனக்கு தெரிகிறது? விளங்கும் பேர் அறிவிலே தெரிகிறது. என்னுடைய பதிவுகளை எல்லாம் நான் அகத்தவத்தின் மூலமாக தூய்மை செய்து கொண்டு என் களங்கங்களை எல்லாம் போக்கி அதன் மூலமாக உன்னை நான் உணர்ந்து கொண்ட பொழுது, நீயே நான் என்று விளங்கிக் கொண்ட பொழுது என்னுடைய வாழ்வில் நிறைவும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆனந்தமும் எனக்கு கிடைக்கிறது. அதனாலதான் மகிழ்ச்சி அவர்கள் சொல்லுவார்கள், நாம் ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி இருந்தாலும் அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடு இருந்தாலும் நாம் அந்த இறைநிலையை உணர முடியும். அப்படி உணர்ந்து கொள்வதுதான் நாம் செய்கின்ற அகத்தவ சாதனையின் பலன் என்று சொல்லுவார்கள். மன அலை, அகத்தவம், மெய்நிலை, இந்த மூணையும் நம்ம மனசுல அப்படியே வச்சுப்போம், ஒரு பிக்சரைசேஷன். அப்ப மனம் அலைந்து கொண்டிருக்கிறது, தவம் செய்கிறோம், அலை குறைந்து கொண்டே வருகிறது. அப்படி அலை குறைந்து கொண்டே வரும் பொழுது அது எங்கே சென்று நிற்கிறது என்று பார்த்தால் அது மெய்நிலை என்கின்ற அறிவிலே வந்து நிற்கிறது. இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்குத்தான் மேலும் மேலும் அழுத்தமாக மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், தவம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம் உள்ளே பொங்கி ததும்பிக் கொண்டிருக்கின்ற இறை உணர்வின் ஒரு ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்மாலே இந்த பிரபஞ்சத்தின் ஒரு மிக பிரம்மாண்டத்தையும் ஆதி முதற்கொண்டு நம் வரையிலும் இருக்கின்ற இந்த இயற்கையினுடைய பரிணாம சிறப்பையும் நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதுதான் நாம் அன்பு குரல் மூலமாக நாம் வாழ்க்கையில் பெறுகின்ற ஒரு பலன். அதை சுவாமிஜி அவர்கள் 2 ஒரு முக்கியமான செய்திகளாக நமக்கு தருகிறார்கள். அதை 2 கவிகளின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு, நிறைய பேருக்கு வந்து ஒரு 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 சந்தேகம் என்பதை விட ஒரு திகைப்பு, இது இது இப்படி இருக்குமா, இப்படி முடியுமா, அது நம்மால வந்து அது சாத்தியமா அப்படின்னு சொல்லி சுவாமிஜி கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சுவாமிஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பல இடங்கள்ல பல உதாரணங்கள் மூலமாக. அருட்பேராற்றலின் அன்பு குரலில் வரக்கூடிய ஒரு உதாரணம், எப்படி இந்த சுத்த வெளி என்பது ஒரு முழுமுதற் பொருளான தெய்வமாக இருக்கிறது, நாம் பார்க்க முடியவில்லையே, பார்க்க முடியாத ஒன்றை நம்மாலே எப்படி யூகித்து உணர்ந்து கொள்ள முடியும்? அப்ப சுவாமிஜி அவர்கள் சொல்கிறார்கள், முதல் அதை வெறும் சூன்யம், ஒன்றும் இல்லாதது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது
அதுதான் எல்லாம் வல்லது, ஆல்மைட்டி. அதை பிளனம் என்று சொல்கிறார்கள். அனைத்தும் அதனுள்ளே பொதிந்து இருக்கிறது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய அறிவாற்றலை, அதை விரைவாற்றல், பேரறிவு, ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் என்று சாமிதேவர்கள் சொல்வார்கள். இந்த இரண்டு தன்மைகளையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை ஏன் கண்ணால் கண்டு உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற கேள்வி நமக்கு வரும் பொழுது அதுக்கு சுவாமிஜி விளக்கம் சொல்கிறார்கள். புலன்களுக்கு எல்லை உண்டு. எனவே எல்லைகளை தாண்டி புலன்களை கொண்டு நாம் இயற்கையை உணர முடியாது. யானை மிகவும் பெரியது உருவத்தில். ஒரு சிறிய எறும்பு அதை கடிக்கிறது. ஆனால் யானையை எறும்பால் பார்க்க முடிவதில்லை. அதே போல உனது எல்லையில்லாத வடிவத்தை முழுமையாக பார்க்க முடியவில்லை. உன்னுள் அடங்கியுள்ள பேராற்றலான விரைவும் பெரும் சிறப்பான முற்றறிவும் புலன்கள் வரையில் உணர்வுக்கு எல்லை கட்டி கொண்டு வாழும் மனிதனுக்கு எப்படி விளங்கும்? உன்னை மதித்து உன்னிலே எனது மனதை ஆழ்த்தி தவம் இயற்றியதன் காரணமாகவே நீயே என்னுள் நிறைந்து விழிப்பூட்டி உன்னை அறிவித்தாய். என் அறிவாக நீ ஆற்றும் உண்மையை உணர்த்தி விட்டாய். இந்த வார்த்தைகளை நாம் ஆழ்ந்து தவம் இயற்றி உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்மாலே அதை இயல்பாக புரிந்து கொள்ள முடியும். நான் ஒரே ஒரு கவியை மட்டும் சொல்லி, காரணம் இப்பொழுதெல்லாம் தவம் இயற்றும் பொழுது பல நேரங்களில் அப்படியே மனம் நின்று நிலைத்து விடுகிறது. ஒரு அருட்தந்தையின் கவி ஒன்றை எடுத்து அதை நாம் படிக்கும் பொழுது, அதனுள் ஆழ்ந்து செல்லும் பொழுது, ஒரே ஒரு வார்த்தையிலேயே மனம் அப்படியே இட் காட் ஸ்டண்ட். அதுக்கு மேல போக மாட்டேன் இந்த மனசு. காரணம் என்னன்னா, அந்த அந்த வார்த்தையிலேயே பல வகையான ஒரு அழுத்தத்தை மகரிஷி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்ப முதல்லலாம் அகத்தவம் அப்படின்றத நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருந்தோம். தவம் செய்யறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப நம்ம தவம் அப்படின்றத சொல்றதுக்கே மனசுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு அச்சம் வருகிறது. நம்ம அகத்தவம், நம்ம அகத்தவ சாதனையாளர்கள் அப்படின்லாம் சொல்றதுக்கு மனம் ரொம்ப கூச்சப்படுகிறது. காரணம் என்னன்னா, சாதாரணமா நம்ம அகத்தவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப சுவாமி சொல்றார், அகத்தவத்தில் என் மனதை நான் நாட்டி நின்றேன். இப்ப நம்ம அப்படி பண்ணணுமா? அவர் சொல்ற மாதிரி மன அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்ததா, மனம் அறிவாச்சுதான்ற கேள்விகள்லாம் உள்ள எழ ஆரம்பிக்குது. அதனால ஒவ்வொரு வார்த்தையையும் கூர்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய கவி மிகவும் உயர்ந்த கவி. இது நமக்கு புரிஞ்சதுன்னு சொன்னா நம்முடைய அருட்தந்தையின் அனைத்து தத்துவங்களையும் நாம் விளங்கிக் கொள்வோம். செயலில் விளைவை இணைத்த திருவிளையாடல் என்று அருட்பேராற்றலின் அன்பு குரலில் அடுத்த கவி. நிறைய கவிகள் இருக்கிறது. நான் காலம் கருதி சில இணைப்பு நமக்கு பெற வேண்டும் என்பதற்காக இந்த கவியை நான் எடுத்துக்கொண்டேன். சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறல் போல் சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி சுழன்று ஓடி விரைவு ஒக்கச் சென்று முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி சுழன்று இயங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தால் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விலக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. எனக்கு இன்னமும் நினைவிருக்கிறது. இந்த கவிகளை எல்லாம் அருட்தந்தி அவர்கள் எழுதி
அவருடைய அன்பு பரிசாக அவருடைய பிறந்த நாளிலே இந்த புத்தகத்தை கொடுத்த பொழுது இதை படித்து இந்த கவிகளை எல்லாம் மனனம் செய்து அப்பொழுதெல்லாம் இந்த கவிகளை நான் எப்படி சொல்லிக் கொண்டிருந்தேன் என்பது எனக்கு இப்பொழுதும் தெரிகிறது. அப்படியே வேகமா சுழல்தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறல் போல் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படி சொற்கடந்த பொருளில் நிற்கும். இப்ப சுழல் தட்டுனாவே மனசு அங்கேயே நின்று போகுது. பூமராங் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கருவி. அது எப்படி நம்ம இடத்திலே இருந்து நாம் சுற்றி விட்டோம் என்று சொன்னால், அது வேகத்துக்கு தகுந்த மாதிரியாக கொஞ்சம் தூரம் சென்று அது மீண்டும் நம்மிடத்திலேயே திரும்பி வருகிறதோ, அதை உதாரணம் வைத்து மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். அன்புமிக்க மனவள கலைஞர்களே, அகத்தவ சாதனையாளர்களே, இதை நாம் தகுந்த மாதிரியாக அது வெளியிலே சென்று இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற சுத்த வெளியிலே சென்று அந்த அழுத்தத்தாலே அது மீண்டும் பின்னோக்கி திருப்பப்பட்டு அது நம்மிடத்திலே வந்து சேர்கிறது. இதே கற்பனை செய்து பாருங்கள். சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோன் பெறல் போல் சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி, இந்த உலகத்தில் இந்த காந்த அலைகளை தவிர வேறு எதுவுமே இல்லை. நம்மிடத்திலே அது ஜீவகாந்தமாக இருக்கிறது, பிரபஞ்சத்திலே அது வான்காந்தமாக இருக்கிறது. அப்படி காந்த அலையாகி அந்த அலைகள் இந்த பிரபஞ்சத்திலே போகின்றன. எப்படி போகின்றன? சுழன்று ஓடி அவை போகின்றன. நாம் எந்த அளவிற்கு அழுத்தமாக அந்த எண்ணத்தை நினைத்தோமோ, எந்த அளவிற்கு வேகமாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினோமோ, என்ன மாதிரியான ஒரு ஃப்ரீக்வன்சி அலை இயக்கத்தில் நாம் அந்த செயல்களை செய்தோமோ அதற்கு தகுந்த மாதிரி சுழன்று ஓடி அவைகளின் விரைவு ஒக்க சென்று அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரியாக இந்த சொல் எண்ணம் செயல் எல்லாம் காந்த அலையாகி செல்கின்றன. அவை எங்கே போகின்றன? இந்த பிரபஞ்சத்திலே போகின்றன. எங்கே போய் முடிகின்றன? எங்க போய் முடியும்? அது சுத்த வழியில தான் போய் முடியும். சுத்த வழி என்ன செய்கிறது? தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அது மீண்டும் இந்த சென்ற காந்த அலைகளை பின்னோக்கி நம்மிடத்திலேயே திருப்பி அனுப்புகிறது. இந்த பூமராங் மாதிரி, சுழல் தட்டு மாதிரி நம்மகிட்டயே அந்த சொல் எண்ணம் செயல் காந்த அலையாகி போனது சுத்தவெளி அழுத்தத்தாலே மீண்டும் பின்னோக்கி வந்து நமக்கிட்டயே வருது. எங்க வருது? நம்மிடத்திலே இருக்கக்கூடிய சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஜீவகாந்த கருமையத்திலே அவை வருகிறது. இந்த கருமையம் என்ன செய்கிறது? அவற்றை அப்படியே ஈர்த்து சுருக்கி இருப்பாய் தன்னிடத்திலே வைத்துக் கொள்கிறது. அது அப்படியே வச்சுக்கிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆனா என்ன பண்ணுது? சுருக்கி இருப்பாய் வைத்து எந்த சொல், எந்த எண்ணம், எந்த செயல் எப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரியாக அதை காலத்தால் மலர்த்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம் செய்த செயல்கள், சொல்லிய சொற்கள், எண்ணிய எண்ணங்கள் அவை அனைத்தும் உள்ளே சுருக்கி இருப்பாய் இருந்து காலத்தால் அது வெளிக்காட்டப்படுகிறது. இதை மகரிஷி அற்புதமாக சொல்கிறார்கள். அப்படி காலத்தால் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே என்று சொல்கிறார்கள். என்ன ஒரு தெய்வீகமான வார்த்தை! அன்புமிக்க மனவள கலைஞர்களே, இதை விட ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை நமக்கு வேறு யாரும் கொடுத்து விட முடியாது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், மனதை அகத்தவத்திலே ஆழ்த்தி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவரவர்கள் அனுபவங்களிலேயே நாம் இதை பெற்றுக் கொண்டிருக்க முடியும். முதல்ல நமக்கு தெரியல,
நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். நான் அவரை மிகவும் கண்ணீரோடு நினைவு கூர்க்கிறேன். ஒருவரை பார்த்து நம்ம வா அப்படின்னு கூப்பிட்டா, நம்மளை இன்னொருத்தர் பார்த்து வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நாம் ஒருவரை பார்த்து ஐயா வாங்க, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மை பார்த்து நிறைய பேர் வாங்க 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 வாங்க, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாதாரணமாக அவர் சொல்லிக் கொடுத்தார். நாம் எதை சொல்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப வருகிறது. நாம் எதை செய்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப வருகிறது. நமக்கு முதல்ல தெரியல அது எப்படி திரும்பி வருது, நம்ம அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு எப்படி வருது அப்படின்னு நமக்கு தெரியல. இப்ப சுவாமி சொல்றார், அதையெல்லாம் காந்த அலையாகி சுழன்று ஓடி விரைவு ஒக்க சென்று முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்றியங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தால் வளர்த்துகின்ற திருவிளையாடலை நாம் அருட்தந்தையினுடைய ஒரு அருள் ஆசியால் தான் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதை உணரும் பொழுது எப்படி சொல்கிறார் மகரிஷி அவர்கள்? சுழற்சி, ஈர்ப்பு, காப்பு உன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே என்று சொல்கிறார்கள். அப்ப நாம் அந்த ஒரு ஒரு அற்புதமான உண்மையை, நாம் அதனுடைய ஒரு தெய்வீக தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை நாம் அகத்தவத்தின் மூலம்தான் உணர்ந்து கொள்ள முடியும். அன்புமிக்க மனவள கலைஞர்களே, அகத்தவ சாதனையாளர்களே, நாம் நாள்தோறும் தவம் செய்வோம், தொடர்ந்து தவம் செய்வோம். அந்த தவத்தின் மூலமாக நாம் பெறுகின்ற அனைத்து பலன்களும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தெய்வீக தன்மையையும் வழங்கட்டும் என்று சொல்லி, இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரலில் மிகவும் உன்னதமான ஒரு பொருளாக அருட்தந்தை அவர்கள் நமக்கு ஜீவகாந்த கருமையத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஒரு 2-3 வாக்கியங்கள் அவருடைய வார்த்தைகளிலேயே சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஜீவகாந்த கருமையம் மனித இன வாழ்வின் பெருநிதி, செயலுக்கு தக்க விளைவை தரும் தெய்வீக நீதிமன்றம், பிறப்பிற்கும் இறப்பிற்கும் தொடர் பிறப்புகள் பலவற்றிற்கும் இடையே வினைப்பதிவு பெட்டகமாக தொடர்ந்து வரும் மாயத் துணைவன், தெய்வத்தையும் மனிதனையும் இணைத்து காட்டும் அறிவின் பேரின்பக் களம். இதன் பெருமையை, மதிப்பை, அதனை போற்றி காக்கும் முறையை மக்கள் அனைவருக்கும் உணர்த்தி மனித குலம் உய்ய ஓர் ஒளிவிளக்காக அமைந்திருப்பதே அறிவு திருக்கோயில். இதன் மூலம் ஒவ்வொருவரும் அறிவு திருக்கோயிலாகவே திகழ்வதை உணர்ந்து பிறவி பயனை அடைய தொண்டாற்றுவதே அகத்தவ சாதனையாளர்களின் வாழ்க்கை நெறி. இதை நான் சொல்வதற்கு காரணம், அந்த அகத்தவ சாதனையாளர்களாகிய நாம் எல்லோரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் அகத்தவம் செய்ய வேண்டும், அருட்பேராற்றலின் அன்பு குரலை கேட்க வேண்டும். அருட்தந்தை அவர்கள் நமக்கு காட்டி இருக்கின்ற இந்த வாழ்வியல் நெறிகளை எல்லாம் நாம் உணர்ந்து வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது பிறர்க்கரிய இந்த மனித பிறவியில் கிடைத்தற்கரிய அகத்தவ சாதனின் மூலமாக நாம் மிகவும் அற்புதமான இறைநிலை உணர்வை பெற்று நாம் வாழ்க்கையை தெய்வீகமாக வாழ முடியும். எனவே உங்கள் அனைவரையும் நான் வணங்கி, இந்த சிந்தனை நம்மை மேலும் மேலும் தவம் செய்வதற்கு தூண்டட்டும். இந்த சிந்தனை மேலும் மேலும் நாம் தவம் செய்வதற்கு நம்மை ஆட்படுத்தட்டும். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் தவம் செய்யும் பொழுதெல்லாம் நம்முடைய மன அலைச்சூழல் விரைவு குறைவதை நாம் உணர்ந்து கொண்டே வருவோம். அருட்தந்தை அவர்கள் உணர்ந்ததைப் போலவே நாம் சொற்கள் இல்லாத, ஒளி இல்லாத நாம் வார்த்தைகளையும் காட்சிகளையும் நாமும் நம்மிடத்திலே பெறுவோம். நம்முடைய எல்லைகளையெல்லாம் கடந்து கரம் குவித்து திகைப்பு இல்லாமல் இறைவெளியாகிய நீயே நானாக இருக்கிறேன், என்னுள் நீயே நிறைந்திருக்கின்றாய் என்று நீ நானாய் நான் அதுவாய் இருக்கின்ற தன்மையை நாம் ஒவ்வொருவரும் அனுபவத்திலே பெறுவோம். இந்த வாழ்க்கையை தெய்வீகமாக வாழ்வோம் என்று சொல்லி
மீண்டும் உங்களை எல்லாம் வணங்கி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நான் நம்முடைய ஆழியார் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த இணைப்பிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் நான் நன்றியோடு வணங்கி, உங்கள் மூலமாக உங்களோடு இணைந்து இந்த சிந்தனையை மேற்கொள்வதன் மூலமாக மேலும் மேலும் நான் என் உள்ளே பூரிப்பையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் தூய்மையையும் அடைகிறேன் என்பதை உங்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வணங்கி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்ற இறை நிலையை மீண்டும் பிரார்த்தித்து நன்றியோடு நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, மிகவும் சிறப்பாக ஆழ்ந்த பல விளக்கங்களை அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் மகரிஷி அவர்களினுடைய கவிதைகளோடு இணைத்து சிறப்பாக நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் செய்த செயல் எவ்வாறு அந்த சுத்த வெளியிலே போய் அந்த சுத்த வெளியினுடைய கருமையத்திலே பதிவாகி நம்முடைய கருமையத்துக்கு மீண்டும் திரும்ப வந்து அது செயலாக அதனுடைய விளைவாக வருகின்றது என்பதற்கு அற்புதமான உதாரணங்களை கொடுத்து நல்ல பல விளக்கங்களையும் கொடுத்து நம்முடைய தவம் மீண்டும் மீண்டும் செய்யும் போது எப்படிப்பட்ட மன அலைச்சூழல் நமக்கு குறைகிறது, அதை ஒவ்வொரு நாளும் நாம் கண்காணிக்க வேண்டும் என்ற நல்ல பல விளக்கங்களை நமக்கு வாழ்வின் நெறிமுறைகளை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் திருமண நாள், பிறந்த நாள் காணும் நண்பர்கள் உங்களுடைய பெயரையும் ஊரையும் சார்ந்திருக்கும் அறக்கட்டளையினுடைய பெயரையும் சாட் பாக்ஸிலே பதிவு செய்யும் போது உங்களுக்கான வாழ்த்து ஐயா அவர்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பிறகு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்து ஒரு சில அறிவிப்புகளை தொடர்ந்து ஐயா அவர்களிடம் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை பெறுவோம். அதுவரை அன்பர்கள் அனைவரும் இணைப்பில் இணைந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு குரு காணிக்கைகள் அன்பர்கள் நிறைய தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குரு காணிக்கைகளை நீங்கள் எப்படி இணையதளம் வழியாக செலுத்துவது என்பது குறித்த ஒரு சிறிய வீடியோ தொகுப்பினை இப்பொழுது பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, குரு காணிக்கைகள் வரவேற்கப்படுகின்றன. தாங்கள் செலுத்தும் மதிப்புமிக்க குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பல்வேறு பயன்பாடுகளுக்கு செலவிடப்படுகின்றன. இந்த இக்கட்டான சூழலில் தங்களின் குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு பேருதவியாக அமையும். தாங்கள் செலுத்தும் குரு காணிக்கைகளை கூகுளில் vedhathri.edu.in என்று டைப் செய்து திரையில் தெரியும் இணைய பக்கத்தில் டொனேட் என்னும் பட்டனை கிளிக் செய்தால் பணம் செலுத்தும் விவரம் தெரியும். இதில் நீங்கள் விரும்பிய தொகையை டைப் செய்த பின்பு தங்களின் பெயர், தங்களின் சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் நம்பர் டைப் செய்த பின்பு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்கள் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI QR மற்றும் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் இதன் மூலம் குரு காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ரசீது உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, தற்பொழுது ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கல யோகா, மௌனம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள் மிகவும் பாதுகாப்போடு நடந்து வருகிறது. அது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பினை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவின் தரிசனம் ஆன்மாவில் மொழிபெயர்க்கப்படுவதை உயிர்ப்புடன் உணர்ந்து நிதானமாய் காற்றுக்கு பதிலாக குருவின் தாய்மை கணங்களை சுவாசித்து ருசிக்க ஆழ்நெஞ்சில் வீற்றிருக்கும் அருள் ஒளிரும் ஆனந்த நிறைவை, நெற்றி நடுதொட்ட குருவின் கருணையை விழிமூடி அனுபவிக்கும் பிரத்யேக நிறை உணர்வை அறிந்து களிப்புற ஆழியாறு அறிவுத்திருக்கோயிலுக்கு வாருங்கள். கோவிட்-19 கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியமான இக்காலகட்டத்தில் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. பயிற்சியில் கலந்து கொள்ள வரும் பயிற்சியாளர்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தெர்மல் ஸ்கேனர் மூலம் உடல் வெப்பம் பரிசோதனை செய்யப்படுகின்றது. பயிற்சியாளர்களுக்கு சானிடைசர், மஞ்சள் வேப்பிலை கலந்த கிருமிநாசினி, கபசுர குடிநீர் மற்றும்
முருங்கைக்கீரை சூப் வழங்கப்படுகின்றது. பயிற்சி அரங்குகளிலும் தங்கும் அறைகளிலும் உணவுக் கூடத்திலும். அன்பானவர்களே, கூகுள் பிளே ஸ்டோருக்குள் சென்று அன்பொழி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து எவ்வாறு பயன்பெறுவது என்பது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பினை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் பெருமையுடன் வழங்கும் அன்பொலி ஆப். இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று அன்பொலி என டைப் செய்து இன்ஸ்டால் செய்யவும். இதன் மூலம் உங்கள் கைபேசியில் புதிய கணக்கை உருவாக்குங்கள். இப்பொழுது உங்கள் கணக்கிற்கு உள்நுழைய மின்னஞ்சல் அல்லது அலைபேசி எண் அல்லது அன்பொலி சந்தா எண் இவற்றில் ஏதேனும் ஒன்றை பதிவு செய்து தங்கள் கடவுச்சொல்லை பதிவு செய்யவும். அன்பொலி சந்தா எண்ணை பதிவு செய்தால் அதே எண்ணை கடவுச்சொல்லுக்கும் பயன்படுத்த வேண்டும். உள் நுழைந்த பின்பு சமீபத்திய செய்திகள், இதழ்கள், வீடியோக்கள், தவங்கள் இவைகளை காணலாம். மேலும் பேராசிரியர்களின் விபரங்கள், அறக்கட்டளை முகவரிகள், நன்கொடை செலுத்தும் வசதி, செலுத்திய விபரம் இவைகளை காணலாம். மேலும் விவரங்களுக்கு anboli.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மகரிஷி எழுதிய நூல்கள், ஸ்டிக்கர்ஸ், சிடிக்கள் மற்றும் யூனிஃபார்ம் இவைகளையெல்லாம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பெறுவதற்கு store.vedatri.edu.in என்னும் இணையதளத்திற்குள்ளாராக சென்றால் ஆன்லைன் மூலமாக இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆழியாரிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடத்தப்பட்டு வருகிறது. இது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலும் மற்றும் 16ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையிலும் 2 பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. அதாவது தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடைபெறுகிறது. இது குறித்த விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு www.kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்குள்ளாராக சென்று பார்க்கலாம். மேலும் vision@vedatri.ac.in என்ற இமெயில் முகவரி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்குரிய தொலைபேசி எண் 9385923733 என்ற தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்போது WCSE IT மூலம் காயகல்ப யோகா வீட்டிலிருந்தே நீங்கள் ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ளலாம். கூகுள் பிளே ஸ்டோரில் காயகல்ப யோகா என்னும் ஆப்பை உங்கள் கைபேசியில் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். பின்னர் உங்களின் பெயர், மின்னஞ்சல் முகவரி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பரை டைப் செய்து புதிய கணக்கை உருவாக்குங்கள். பின்னர் காயகல்ப யோகா ஃப்ரீ என்பதை கிளிக் செய்து அதில் காயகல்ப யோகா விளக்கங்களை இலவசமாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். For centuries, scientists and philosophers have been preoccupied in finding answers for 3 important questions. Why do we age? Why do we fall sick? And why do we die? Kayakalpa Yoga offers a systematic and scientific insight into the analysis of each of these 3 questions. What is Kayakalpa? In Sanskrit, the term Kaya means body, Kalpa means immortality. Therefore, Kayakalpa means body immortality. Kayakalpa Yoga is body immortality yoga. அதன் பின்னர் இந்த பயிற்சியை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள உங்களின் விவரங்களை மீண்டும் பதிவு செய்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் மூலமாக பணம் செலுத்தி வேதாத்ரி மகரிஷி வழங்கிய இந்த அரிய கலையை நீங்களும் கற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கையை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார்கள். இன்றும் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கையை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் குருவினுடைய நினைவில் இருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். தாங்கள் அளிக்கும் குரு காணிக்கைக்கு இந்திய வருமான வரித்துறையின் ATG
படி வருமான வரி விலக்கு உண்டு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு தங்களுடைய பெயரையும் உரையும் தெரிவித்து கேள்விகளை சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என அன்போடு கூறி முதலாவது நண்பராக கே ஜெயக்குமாரி அம்மா உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அம்மா. அன்மியூட் செய்து கொள்ளுங்கள். ஜெயக்குமாரி அம்மா அன்மியூட் செய்து விடுங்கம்மா. வாழ்க வளமுடன். பெருமாளையா, ப்ரொஃபசர் பெருமாளையா, தஞ்சை பெருமாளையா கேளுங்கய்யா, அன்மியூட் செய்துங்க. வாழ்க வளமுடன். தஞ்சாவூர்ல இருந்து பேராசிரியர் பெருமாள் பேசுறேங்க ஐயா. ஐயா இளமகன் ஐயா, ரொம்ப அருமையான கருத்துகள், சிந்தனைகள். அருட்பேராற்றலின் அன்பு குரல்ங்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல கருத்துகள். ஐயாவை சாமியை நினைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய அன்பு குரல் எங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கு. இப்ப அந்த குரலை நீங்க முழுமையா எங்களுக்கு ஐயாவின் சார்பாக கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாம் குரு அருள். உங்க எல்லாருடைய அன்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க சிறப்பு. அடுத்தாக வாணி அம்மா உங்களுடைய கேள்விகளை கேளுங்களம்மா. அன்மியூட் செய்து கொண்டு கேளுங்க. வாணி வாழ்க வளமுடன் ஐயா. வாணி துபாயில இருந்து வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அருள் பேராற்றலின் அன்பு குரல் ரொம்ப சிறப்பா இருந்ததுயா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னீங்க மனம் அறிவா மாறணும் அப்படின்ற மாதிரி. அது அகத்தவம் பண்றது, அது எப்படியா நம்ம நீங்க கேட்டது எதுவும் கேட்கலம்மா. நீங்க பேசுனது கேட்கல ஐயா. கேக்குதா ஐயா? நீங்க கேட்டதுன்னா திருப்பி சொல்லுங்க ஐயா கேள்வியை. சொல்லுங்கம்மா அம்மா, கேளுங்க. இது மனம் அறிவா மாறணும்ன்றது சொல்லியிருந்தாங்க, அகத்தவம் பண்ணி. அதை எப்படி நம்ம உணர்றதுயா? ஐயா அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, மனம் கேக்குது ஐயா, கேக்குது ஐயா. ஐயா, மனம் அறிவாக மாறணும்னு நீங்க சொல்லி இருக்கீங்க. ஐயாவுடைய சிக்னல் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. சிக்னல் மழைங்கிறதுனால கொஞ்சம் சிக்னல் வீக்கா இருக்கு. அதனால அம்மா, ஐயா நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? மனம் என்பது அறிவாக மாற வேண்டும் சொன்னாங்க இல்லையா? அதாவது மனம் என்பது என்னன்னா, அறிவினுடைய ஒரு வெளிப்பாடுதான். இருப்புல அறிவு, இயக்கத்துல மனமாக இருக்கின்றது. மீண்டும் இந்த மனம் என்ன ஆகும்னா, இயங்கக்கூடிய மனம் அந்த இருப்போடு இணைய வேண்டும். ரைட்டுங்களா? அந்த இருப்போடு இணையும் போதுதான் அந்த இருப்பை உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்காகத்தான் ஐயா அவர்கள் அப்படி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில முறையான அந்த பயிற்சியின் மூலமாக மன அலைச்சூழல் குறைக்கும் போதுதான் நம்ம அந்த அறிவோட இணைக்க முடியும். அந்த இறையை முழுமையாக நாம் உணர முடியும். அதற்காகத்தான் முகர்ஜி அவர்கள் தொடர்ந்து பல்வேறு தவங்களை கொடுத்து நமக்கு உயர்த்தி இருக்கின்றார்கள். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா அவர்களுக்கு. இணைப்பு ஏதோ வந்துட்டாங்க திருப்பி ஐயா. திரும்பி அடுத்தது பாலாஜி ஐயா, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அன்மியூட் செய்து கொண்டு கேளுங்கள். பாலாஜி ஐயா. பாலாஜி வாழ்க வளமுடன் ஐயா, கேளுங்க ஐயா. சென்னையில இருந்து பேசுறேன். பேசுங்க ஐயா. இன்னைக்கு இப்போ நார்மல் நிலைமைக்கு வந்தாச்சு ஐயா. புயலெல்லாம் போயாச்சு. நார்மல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது ஐயா. உங்களோட வாழ்த்துக்கெல்லாம் சென்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்தாச்சு ஐயா. அருமையா இருந்தது இந்த நேரத்துல, ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் ஒரே கேள்வி ஐயா, அகம் பிரம்மாஸ்தி அதுக்கு என்ன ஐயா வேணும்? வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் பதிலளிப்பார்கள். ஐயா, அகம் பிரம்மாஸ்மி. அதாவதுங்க ஐயா, நம்முடைய உள்ளமே இறைவன் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அதுதாங்க அகம் பிரம்மாஸ்மி. நம்ம இறைநிலை அப்படின்றத நம்ம பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அகம் என்பது நம்முடைய உள்ளம். அப்ப வெளியில் எங்கோ இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி அல்ல, இறைவன் நம் உள்ளும் இருக்கின்றான். அதனாலதான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னார்கள். நமக்கு உள்ளேயே அந்த இறைவன் இருக்கின்றான். நாம் கடந்து உள்ளே சென்றால் அவனை உணர முடியும். அப்படின்றதுனாலதான் அவங்க அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னார்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்தாக விஜயராணி அம்மா, உங்களுடைய கேள்வியில கேளுங்கம்மா. அன்மியூட் செய்து கொள்ளுங்கள். விஜயராணி அம்மா. விஜயராணி வாழ்க வளமுடன் ஐயா. சென்னையில இருந்து பேராசிரியர் விஜயராணி பேசுறேன்.
வாழ்க வளமுடன் இளமுருகன் வாழ்க ஐயா. வளமுடன். சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சி ரொம்ப ஆண்டுகளுக்கு சொல்லுங்கம்மா. அப்புறம் உங்க குரல் கேட்டதுல. விஷன்ல நிறைய வகுப்பு உங்ககிட்ட நல்லதும்மா. எடுத்திருக்கேன் ஐயா, ரொம்ப நன்றி. நான் வந்து ஸ்பீச்சா சரிங்கம்மா. கேட்கவே இல்லைங்க ஐயா. தவத்துல உட்கார்ந்து தவம் மாதிரி சரி. உங்களோடத கேட்டதால எல்லாமே இறை சந்தோஷம்மா. அன்புக்குள்ளேயே இருந்து நடக்கிறது. அது இல்லாம அந்த எண்ணம் சொல் செயல் அந்த திருவிளையாட்டாக சுழல் தட்டு போல சுத்த வெளியாகி மீண்டும் நம்ம கர்மயத்துக்குள்ள வந்து அந்த காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஏற்கனவே நம்ம வந்து ஆமாம்மா. பல குருமார்கள் கிட்ட நாம வந்து வேதாத்திரியத்துல எடுத்துக்கிட்ட அந்த கல்வியில இந்த ம். இதே அலையில உழண்டுகிட்டு இருக்கிறதால இன்னைக்கு உங்களுடைய ஸ்பீச் வந்து இன்னும் கொஞ்சம் தட்டி எழுப்பி அந்த இறைநிலையோட ஒன்றை செஞ்சுச்சு இல்லையா? அதுக்குள்ளதான் இருக்கிறோம், அதுவாதான் நாம இருக்கோங்கிறத ரொம்ப அந்த தலைப்பும் ரொம்ப அன்பு பேராற்றலின் அன்பு குரல் நல்லா சரி. ஒழிச்சுதுங்கய்யா. உங்க வாயிலாக அந்த சந்தோஷம்மா. அன்பு ரொம்ப பிறப்பிடம் சந்தோஷம். இருப்பிடம் துவக்கமும் முடிவாக உள்ள அனைத்துமே அன்புதான்றதை புரிய வச்சது ரொம்ப நன்றிங்கய்யா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். கேள்வி ஒண்ணும் இல்லைங்கய்யா எனக்கு. நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அடுத்து கௌரி அம்மா, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அன்மியூட் செய்து கொண்டு கேளுங்கள் அம்மா. கௌரி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, கேளுங்க. ஐயா, அருண் பேராற்றலின் அன்பு குரல் வந்து வள்ளலாருக்கு வந்து அனுபவமாக கிடைச்சதுன்னு அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய அனுபவத்தை எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். எனக்கு ஒன்னும் அனுபவமே இல்லம்மா. நான் வந்து அப்படியே சாமி சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தைகள்ல நான் கரைந்து போய்கிட்டே இருக்கேன்மா. சரிங்களா? ஒன்னும் ரொம்ப நான் வந்து மிக மிக சாதாரணமானவன் நானு. அதனால எனக்கு அது ஒரு பெரிய ஒரு அப்படி சாமி சொல்ற மாதிரி அனுபவமா சொல்றதுக்குள்ள வள்ளலார் அவர் ஒரு பெரிய ஒரு மகான், அவர் யோகி. அதனால அவர் உணர்ந்தார், அவர் மாதிரியே சாமிஜியும் உணர்ந்தாங்க. நம்முடைய குருநாதர்கள்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அது ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வானுபவத்தை கொடுத்துட்டு இருக்குமா. சரிங்களா? அதை தாண்டி வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து எனக்கு இன்னும் ஒன்னும் எனக்கு இல்லம்மா எதுவும். சரிங்களா? ஏன்னா மனதால வந்து அகக்கண்ணால வந்து பார்க்கலாம், கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சதான்னு கேக்குறேன் நானு. எனக்கு வந்துமா இப்ப நான் வந்து முன்னாடி நம்ம அம்மா பேசின மாதிரி இப்ப நான் இந்த தலைப்பு நான் பேசுறதே பாத்தீங்கன்னா நான் வந்து கண்ணை மூடிட்டு தான் நான் வந்து பேசுறேன். ஒரு தவ நிலைக்கு தான் மனம் போய் பேசுது. அப்ப நான் பேசும் பொழுது அந்த அகத்தில் அந்த சாமி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்கு வந்து ஒரு காட்சியா இருந்துதான் நான் அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நான் உண்மையிலேயே நான் பேசலம்மா. சொல்ல போனா அப்படி நான் பேசலன்னு தான் சொல்லணும். அதனால அப்ப தவம் செய்யும் பொழுது அதுல ஆழ்ந்து போகும் பொழுது அந்தந்த வார்த்தைகளுக்குரிய ஒரு ஒரு அனுபவம் உள்ளுக்குள்ள வந்து எனக்கு வந்து உள்ளார்த்தமா அது வந்து இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி உள் உணர்வா என்னால வந்து உணர முடியுதுமா. அதை வேணா நான் வந்து ஒரு அனுபவமா சொல்லலாம். ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில அது வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு எல்லோரையும் ஒரு தெய்வீகமானவர்களாக பார்க்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் பேசும் பொழுதும் அன்பும் கருணையுமா நம்ம வந்து பேசுறது. நம்ம அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அனுபவமா கிடைக்குதுமா. சரிங்களா? இதெல்லாம் சாமிஜியுடைய ஒரு மிகப்பெரிய அருள் தான், நம்முடைய பயிற்சி தான்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. பதில் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றியா. அடுத்து லெனோவா K8 ஐயா, உங்களுடைய பேரை சொல்லி கேளுங்க ஐயா. லெனோவா K8 ஐயா, வாழ்க வளமுடன். லெனோவா போன்ல இருந்து வந்திருக்கிறீங்க. உங்களை அன்மியூட் பண்ணிக்கலாம், உங்களுடைய பெயரை சொல்லலாம். சரி, வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? பாபநாசன். பேருங்கய்யா? பேரு சிதம்பரம் நடேசன் ஐயா. சிதம்பரம் நடேசன், துணை பேராசிரியர் ஐயா. நன்றி நன்றி ஐயா. விட உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் ஐயா. ஐயா ஒரே ஒரு சந்தேகம் எல்லாத்துக்காகவும் கேட்கிறேன் ஐயா. அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், மனிதன் மைனஸ் மும்மலங்கள் இஸ் ஈக்குவல் டு காட் அப்படின்னு படிச்சிருக்கோம்.
இன்னொன்னு சார் கேக்குதாங்கய்யா? கேக்குதையா நல்லா கேக்குதுங்கய்யா. அப்புறம் காட் பிளஸ் மும்மலங்கள் இஸ் ஈக்குவல் டு மனிதன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமாங்கய்யா. அதே மாதிரி நான் இப்போ சொல்றேன், நான் இப்போ இதே கொஞ்சம் மாத்தி உங்ககிட்ட சந்தேகம் கேட்கிறேன். அதாவது மனிதன் மைனஸ் 6 சென்சஸ் 6 சென்சஸ் இஸ் ஈக்குவல் டு காட். அப்புறம் காட் பிளஸ் 6 சென்சஸ் இஸ் ஈக்குவல் டு மனிதன் மேன் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஐயா? சுத்தவெளிக்கு எடுத்துக்கலாங்கய்யா, தாராளமா எடுத்துக்கலாம். அதாவது சுத்தவெளியை உணர்றது நம்முடைய 6 உணர்வுகளையும் இழந்தால் மட்டும்தானே சுத்தவெளி ஆகிறோம். உணர்வுகளை இழந்துன்றதை விடங்கய்யா, உணர்வுகளை கடந்து உணர்வுகளுக்கு அப்பால் சென்று, ஆமா அதான் அதனால இப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு ஈக்குவேஷன் நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க, ரைட்டுங்களா? இப்ப முன்னாடி நீங்க சொன்னது பொதுவா ஒரு நம்முடைய ஆன்மீகத்துல சொல்லக்கூடியதுதான். இப்ப நீங்க சொல்றதும் அதுக்கு பொருத்தமானதா தான் இருக்கும். நம்முடைய புலன்களை எல்லாம் நம்மை விட்டு விலக்கி விட்டால், புலன் உணர்வுகளை எல்லாம் விலக்கி விட்டால் நம்ம தெய்வம் ஆகிறோம். சரிங்களா? தெய்வத்தோட தெய்வத்தன்மையோட இந்த புலன்கள் சேரும் பொழுது அது மனிதனா வருது. ஒத்துக்கலாங்கய்யா. அதாவது சுத்தவெளியை உணரும் போதுங்கய்யா, அந்த மனம் என்ற 6வது அறிவு கூட மறைஞ்சிடுறதுயா, அதான அர்த்தம்? ஆமாங்கய்யா, ஆமா அதான் அர்த்தம். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடையா. மனம் அறிவான பின் மனிதனும் இறைவனே. வாழ்த்துக்கள், நன்றிங்கய்யா, சந்தோஷங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா, சிறப்பு. அடுத்து சாலிகிராமம் ஸ்கை யோகா சென்டர் ஐயா, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். பேரை சொல்லி கேளுங்க ஐயா. சாலிகிராமம். வாழ்க வளமுடன். ஐயா, சாலிகிராம அறக்கட்டளை பேராசிரியர் வி.கே. சுப்பிரமணியம் பேசுறேன். உங்க அருட்பேராற்றின் அன்புக்குரல் மிக சிறப்பாக இருந்தது. சொற்கடந்த பொருளே என்ற வார்த்தைக்கு சரியான விளக்கம் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, அதாவதுங்கய்யா, நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையுமே நாம் எண்ணம், சொல், செயல் அப்படின்ற 3 நாள் தான் இதுவரையிலும் உணர்ந்திருக்கோம். அதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப சொல்லாமையே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சாமி சொல்றாங்கன்னா எப்படி சொல்ல முடியாது? அதுதான் மௌனமாக நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வழிமுறை. அது போல நம்ம ஒரு பொருள் அப்படின்னா உண்மையிலேயே அது மெய்ப்பொருள் தான், இறைநிலை தான், தெய்வீகம்தான். அப்ப அதை நம்ம ஏன் வார்த்தையால விளக்குறோம்னா, அப்படி வார்த்தையை கொண்டுதான் நம்ம விளக்க முடியும், இல்லைன்னா நம்மால விளங்கி கொள்ள முடியாது. அதனால மகரிஷி அவர்கள் அதை சொற்கடந்த பொருள் என்று சொல்கிறார்கள். இப்ப நம்ம எப்படி வார்த்தை இல்லாம அந்த வார்த்தையினுடைய ஒரு அர்த்தத்தை நம்ம உணர முடியுமோ, அது போல சொல்லால் விளக்க முடியாத அந்த மெய்ப்பொருளை நாம் சுயமான சிந்தனையின் மூலமாக விளங்கி கொள்ள முடியும். அதனாலதான் அதை சொற்கடந்த பொருளே என்று சுவாமிஜி அவர்கள் அந்த கவிதை சொல்றாங்க. அதை நாம் ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செய்து நம்முள்ளே செல்லும் பொழுது, நம்முடைய புலன்களை எல்லாம் கடந்து, நம்முடைய எண்ணங்களை எல்லாம் தாண்டி, நம்முடைய வார்த்தைகளை எல்லாம் நாம் கடந்து போகும் பொழுது நாம் அந்த சொற்கடந்த பொருளை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நிறைவாக ஒரு அன்பர் அருள்நிதி சபரீஷ் ஐயா, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அன்மியூட் செய்து கொள்ளுங்கள். ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, அருமையான பதிவு ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஐயா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி தவநிலையில இருந்து நீங்க பேசுவீங்க அது அப்படின்னு. இப்ப நம்ம சம்டைம் நம்ம உள்ளுணர்வை இன்க்ரீஸ் பண்றது தவம், எனக்கு புரியுதுங்க ஐயா. ஆனா நிறைய தடவை நம்ம உள்ளுணர்வு ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிட்டா கூட 2-3 எண்ணங்கள், அது இது சில மனசு வேற மாதிரி சொல்லுது, இன்ட்யூஷன் வேற மாதிரி சொல்லுது. அப்புறம் அது எப்படிங்க ஐயா, எந்த பேச்சு கேட்கறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்குங்க ஐயா. அது எப்படிங்க ஐயா இது பண்றது? அந்த நம்ம ஒன்னும் தடுமாற்றமே வேண்டியது இல்லைங்க சபரீஷ். அதாவது நீங்கள் நன்றாக தவம் செய்து நீங்கள் ஒரு சிந்தனையை மேற்கொண்டால் அந்த சிந்தனை உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய அறிவினுடைய ஆற்றலால் தான் வெளிப்படும். அப்ப சாதாரணமா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், மனதை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம்.
இதையே கண்ணை மூடி தவம் செய்து நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா மனம் விழிப்பு நிலையில் உள்ளுணர்வாக அறிவாக பேச ஆரம்பிக்குது. அப்ப கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டியது இல்லை. அப்ப மனதை அமைதிப்படுத்தி நாம் தவம் செய்து அதன் மூலம் பெறக்கூடிய உள்ளுணர்விலே இருந்து வருகின்ற ஒரு உங்களுக்கு வழிகாட்டுதல் எப்படி இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க நிறைவா உங்களுடைய செயல்களை நீங்க செய்வீங்க. சரிங்களா? அதனால நீங்க எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டியது இல்லை. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. சான்றோர் பெருமக்களே, மிகவும் அருமையாக ஐயா அவர்கள் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளித்து ஆழ்ந்த கருத்துக்களை ஐயா அவர்கள் தவ நிலையிலிருந்து நமக்கு கொடுத்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக நல்ல பல பதில்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்தி மகிழ்வோம். இணைப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் தவ நிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி இள முருகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்றைய தினம் பிறந்த நாள் சீனிவாச கணேசன் அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றார்கள். சீனிவாச கணேசன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி குருவினுடைய நினைவில் இருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். அருட்பேராற்றல் கருணை நாள் சீனிவாச கணேசன் ஐயா அவர்கள் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றோம். அதே போல மதன்குமார் அவர்கள் பெங்களூரிலிருந்து இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடி வருகின்றார்கள். மதன்குமார் அவர்கள் சிறப்பாக இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடி வரும் மதன்குமார் அவர்களை வாழ்க வளமுடன் என குருவினுடைய நினைவில் இருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். அருட்பேராற்றல் கருணையினால் மதன்குமார் ஐயா அவர்கள் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றோம். அதே போல பெங்களூரிலிருந்து கே பால சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடி வருகின்றார்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடி வரும் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறையராலும் குரு அருளாலும் வாழ்க வளமுடன் என அவர்களை குருவினுடைய நினைவில் இருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். அருட்பேராற்றல் கருணையினால் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு மிகவும் உதவி செய்த நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்துடைய தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். மேலும் இந்த இணைப்பை காலை 5:25 மணி முதல் மாலை 9 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பெங்களூரிலிருந்து சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப இயக்குனர் பேராசிரியர் அருள்நிதி கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். மேலும் இந்த இணைப்பு நமக்கு சிறப்பாக நடைபெற டெக்னிக்கல் சப்போர்ட் உதவிகளை செய்து கொண்டிருக்கும் விஜய் ஐயா அவர்களுக்கும் ஆலியாரில் இருந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப இணை இயக்குனர் பேராசிரியர் முனைவர் அருள்நிதி சக்தி குமாரவேல் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கை யோகா யூடியூப் சேனல் மற்றும் பேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆலியார் டெக்னிக்கல் டீம் உதவியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ந்தோம். அதே போல இன்றைய தினம் இந்த இணைப்பிலே இணைந்த அன்பர்கள் அனைவருக்கும் அதே போல கேள்விகளை கேட்டு நல்ல பல பதில்களை பெற்ற அனைத்து அன்பர்களுக்கும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடி வரும் அனைத்து அன்பர்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். அன்பானவர்களே, இன்று மாலை 6 மணிக்கு தமிழிலே பஞ்ச இந்திரிய தவம், 6:30 மணிக்கு நமக்கு காலையில பேராசிரியர் பேசிய உரை மறு ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்றது. இன்று மாலை 7:30 மணிக்கு தெலுங்கு மொழியிலே பஞ்ச இந்திரிய தவம், தொடர்ந்து 8 மணிக்கு தெலுங்கு மொழியிலே ஆந்திராவிலிருந்து நமக்கு பேராசிரியர் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். 8:30 மணிக்கு தெலுங்கிலே கேள்வி பதில், 8:55 மணிக்கு அறிவிப்புகளை தொடர்ந்து உலக நல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவருகின்றன. அன்பானவர்கள், இனி நாளைய நிகழ்ச்சிகள் வழக்கம் போல் நாளை காலை 5:25 மணிக்கு இறைவணக்கம் குரு வணக்கம், தொடர்ந்து 5:30 மணிக்கு தமிழிலே 9 வயதவும், 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு ஆங்கிலத்திலே 9 வயதவும், பகல் 10:50 மணிக்கு தவத்தோடு மகரிஷி அவர்கள் கவிதைகளோடு நிகழ்ச்சிகள் பகல் நேர நிகழ்ச்சிகள் துவங்குகின்றன. பகல் 11 மணிக்கு
ஆத்ம ஞானம் என்ற தலைப்பிலே பேராசிரியர் அருள்நிதி பூபதி ஐயா அவர்கள் திருப்பூரில் இருந்து நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் தொடர்ந்து 11:45 மணிக்கு நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினையும் அளிக்க இருக்கின்றார்கள். நாளை மாலை 6 மணிக்கு தமிழிலே சாந்திதவம், 6:30 மணிக்கு பேராசிரியர் உரை மறு ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்றது. மாலை 7:30 மணிக்கு ஆங்கிலத்திலே சாந்திதவம், தொடர்ந்து 8 மணிக்கு ஆங்கிலத்திலே பேராசிரியர் அவர்கள் நாளை மாலை உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். 8:30 மணிக்கு ஆங்கிலத்திலே கேள்விதில், தொடர்ந்து 8:55 மணிக்கு அறிவிப்புகளை தொடர்ந்து உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்ச்சிகள் நிறைவருகின்றன. அன்பானவர்களே, எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள் வேதாத்திரிய மனவளக்கலை கருத்துக்களை சிறப்பாக ஒவ்வொரு நாளும் அளித்து வருகின்றார்கள். மேலும் இந்த இணைப்பிலே 1000 அன்பர்கள் வரை கலந்து கொள்ளுமாறு நம்முடைய ஆழியார் இணைப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, அனைத்து நிகழ்ச்சிகளுமே வேதாத்திரியம் ஃபார் வேர்ல்டு பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைவரும் ஓய்வு நேரங்களிலே கேட்டு மகிழலாம். மேலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் பயன்பெற வைப்பதும் குருவுக்கு நாம் அளிக்கும் குரு காணிக்கையாகும் என்று சொல்லி இத்துணை நேரம் இந்த இணைப்பிலே இணைந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் நாளை காலை 10:50 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உள்ளங்களில் வேதாத்திரிய மலர, உள்ளங்களிலே வேதாத்திரிய மலர என்றும் இணைந்திருங்கள். ஆழியார் ஜூம் இணைப்பிலே இணைப்பின் 8191181911 பாஸ்கோடு ALIOAR என அன்போடு தெரிவித்த ஆழியார் தகவல் தொழில்நுட்ப துறையிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய பேராசிரியர் எஸ் வீரப்பன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.